மகரந்தம் பாதிப்பில்லாததாக தோன்றினாலும் அது உடலினால் சென்றால் ஹை ஃபீவர் எனப்படும் பருவகால ஒவ்வாமை, நாசி அழற்சி ஏற்படும் வாய்ப்புள்ளது. மகரந்தம் உடலில் நுழையும் போது நோய் எதிர்ப்பு மண்டலம் அதனை ஒரு அச்சுறுத்தலாக கருதி ஹிஸ்டமைன் போன்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது. இது தும்மல், கண்ணரிப்பு, மூக்கடைப்பு மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக குளிர்காலம் வெப்பமாகவும் குறுகியதாகவும் மாறி வருகிறது. இதன் விளைவாக மகரந்த பருவம் இப்போது ஆரம்பித்துள்ளதுடன் இது ஆண்டு முழுவதும் நீடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்த வெப்பநிலையும் காற்றில் உள்ள அதிக கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் தாவரங்கள் அதிக மகரந்தத்தை உற்பத்தி செய்ய உதவுகின்றன. அதனால் மேலும் வலிமையானதாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் அது மாறக்கூடும். இது கடுமையான ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. இதனால் மக்கள் முடிந்தவரை மகரந்தத்துடனான தொடர்பை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அதாவது மகரந்தம் அதிகம் பரவும் அதிகாலை மற்றும் காற்று வீசும் நாட்களில் மக்கள் முடிந்தவரை வீட்டில் இருக்க வேண்டும். அத்துடன் வெளியே சென்று வீட்டிற்கு வந்த பிறகு உடனே குளிக்க வேண்டும். மேலும் வெளியே செல்லும் போது சூரிய கண்ணாடி அல்லது முகக்கவசம் அணிவதும் மகரந்தத்தை தடுக்க உதவும் என்று அறிவுறுத்தப்படுகிறது.